நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் மா விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வீணாகும் மாம்பழங்களை வேதனையில் விவசாயிகள் என்ற தலைப்பில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் நன்றி தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் திருலோகசந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மா விவசாயிகளின் பிரச்சனைகளையும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் வீணாகும் மாம்பழங்கள் வேதனையில் விவசாயிகள் என்ற தலைப்பில் நேற்று முழுவதும் நியூஸ்7 தொலைக்காட்சி சிறப்பு செய்தி தொகுப்புகளை வெளியிட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழக அரசு சார்பில் ஒரு அறிக்கையும் எதிர்க்கட்சி சார்பில் போராட்டமும் அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து கருத்து தெரிவிக்க நம்மிடையே தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராமகவுண்டர் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்த கருத்தை கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேற்று முழுவதும் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துரைத்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. அது தொடர்ந்து இப்போ அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குது. எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. வணக்கங்க. மாவுக்கு விலை கேட்டு முதலிலே எங்களுடைய தமிழக விவசாயிகள் சங்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே மாங்காய் இலவசமாக கொடுத்து போராட்டத்தை ஆரம்பித்தோம். பல இடங்களிலே கூட்டம் போட்டும் போராட்டங்களை அறிவித்தோம். அதன் பிறகு தமிழகம் முழுவதும் அனைத்து விவசாயிகள் சங்கங்களும் இதை கையில் எடுத்து போராட்டம் செய்த நிலையிலே நியூஸ்7 தொலைக்காட்சி இதை அனைத்தையும் கோர்வையாக கொண்டு போய் அரசுக்கும் மக்களுக்கும் சேர்க்கின்ற வகையிலே இந்த செய்தியை கொண்டு வந்து நேற்று முழுவதுமே ஒளிபரப்பது மனமாற பாராட்டுகிறோம், அதை வரவேற்கின்றோம். அதே நேரத்திலே நீங்கள் ஒளிபரப்பு இந்த நியூஸ்7 தொலைக்காட்சி ஒளிபரப்பான பிறகு அரசினுடைய கவனத்துக்கு அரசு செயலாளர் தலைமையிலே கூட்டம் போட்டு அரசு துறை அலுவலர்கள் மாம்பழக்குள் ஒரு சில தொழிற்சாலை அதிபர்களை வைத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையிலே மாவுக்குண்டான விலையை கேட்டோம், அதில் சொல்லவில்லை. மாவுக்கு மானியம் கேட்டோம், சொல்லவில்லை. வாரியம் அமைக்க கேட்டோம், சொல்லவில்லை. இழப்பீடு கேட்டோம், சொல்லவில்லை. ஜிஎஸ்டி குறைக்க வேண்டும் என்று கேட்டோம், குறைக்கவில்லை. சத்துணவிலே மாம்பழக்குள் சேர்க்கலாம் என்று சொன்னோம், அதுவும் இல்லை. ஆந்திரா முதலமைச்சர் ஆந்திரா விவசாயிகளுடைய கோரிக்கையை கேட்டு அந்த தொழிற்சாலையில் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி உடனடியாக மத்திய அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் அங்கே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைவருமே 8000 ரூபாய் டன்னு குறையாமல் கொள்முதல் பண்ணணும், 4000 ரூபாய் மானியம் கொடுக்கணும்ன்ற அறிக்கையை கொடுத்து ஜிஎஸ்டி குறைப்பதற்குண்டான சூழ்நிலையும் அவர்கள் மத்திய அரசுக்கு சொல்லி உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் தமிழக அரசு இதை பற்றி எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டத்தை விளக்கண்ண மாதிரி நடத்தியிருக்கிறார்கள். இதில் 2 மாம்பழக்குள் தொழிற்சாலைகள் மட்டுமே அதிகாரிகளை வைத்துக்கொண்டு விவசாயிகளோ விவசாய சங்க பிரதிநிதிகளோ இல்லாமல் நாங்கள் முதல்வரிடத்திலே இதை கொண்டு போகணும்ன்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். நியூஸ்7 தொலைக்காட்சியும் முதல்வரிடத்திலே தலையிட்டு இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் இவர்கள் அரசு சார்பில் 2 மாம்பழக்குள் தொழிற்சாலை அதிபர்களை வைத்துக்கொண்டு அனைத்தும் கொள்முதல் செய்வோம் என்று சொல்வது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. வழக்கமாக 100 நாள் இந்த சீசன்லேயே மாங்காய் அரைக்கும். இந்த ஆண்டு 30 நாள்லேயே மாங்காய் முடிய போகுது. 74 மாம்பழக்குள் தொழிற்சாலைகளிலே 13 தொழிற்சாலைகள் தான் இயங்குது. மீதி அத்தனையுமே இயக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை அரசு இது வரைக்கும் எடுக்கல. இனிமேல் எடுத்தாலும் அது இந்த சீசனில் அரைக்கவே வாய்ப்பே இல்லை, குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆகவே நாங்கள் கேட்ட எந்த கோரிக்கையும் ஏற்புடையதாக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் இதை அத்தனையும் செய்யணும்னா முதல்வர் தலையிட்டால் தான் முடியும். அரசு துறை அலுவலர்கள் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருந்துக்கணும். இந்த செய்தியை இவர்கள் விளக்கெண்ண போட்டு விவசாயிகளை ஏமாற்றுகின்ற வகையிலே அறிக்கை கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து உண்ணாவிரதம் மற்றும் அவர்கள் அந்த கோரிக்கையை பேசியிருப்பதை வரவேற்கின்றோம். அவர்களாவது எங்கள் கோரிக்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அளவுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உலகுக்கு கொண்டு சென்ற நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.